அண்மை செய்தி சென்னை எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்பொழுது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்காத திமுக அரசை கண்டித்து இடைநிலை ஆசிரியர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அது குறித்த முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. சென்னையில் எழும்பூரில் உள்ள பிரசிடென்சி பள்ளி அருகே உள்ள முதன்மை கல்வி அலுவலகத்திற்கு முன்பாக சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை முன்வைத்து இன்று இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் ஈடுபடுகிறார்கள். நேற்று இந்த போராட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி டிபிஐ முன்பாக கூடி போராட்டம் ஈடுபடும் போது அவர் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தது பார்க்க முடியுது. அதே போல இன்றும் ஆசிரியர்கள் போராட்டம் ஈடுபடுவதால் அவர்களை முழுமையாக கைது செய்து வாகனத்தை ஏற்றும் காட்சியமாக குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். மேலும் பல ஆசிரியர்கள் குடும்பத்தாருடன் இந்த போராட்டம் வந்திருக்கிறார்கள். 12 வாகனங்கள் கொண்டு இந்த வாகனத்தை கைது செய்யும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் தொடர்ந்து எங்களுக்கு கோரிக்கையை வைத்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள 6வது ஊதிய குழுவில் 31/5/2009 முன் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முறைகளும் அதற்கு ஒரு நாளைக்கு அதாவது 1/6/2009 பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு 6வது ஊதிய குழுவில் இருக்க ஊதியத்தின் அடிப்படையில் ஊதியம் 3170 குறைத்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசாணை எண் 10/11/2008 படி சுமார் 7500 இடைநிலை ஆசிரியர்கள் நியமிப்பதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு 2008 பணிகள் தொடங்கப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் நியமன ஆணையில் ஊதிய விகிதம் 4500, 120, 7000 என குறிப்பிடப்பட்டுள்ளது. பணி நியமன அழைப்பு கடிதத்தில் உள்ள ஊதியத்தை வழங்கவில்லை. அதன் பின்னர் 2012ஆம் ஆண்டு சுமார் 3 லட்சம் இடைநிலை ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி அதில் 12,000 இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் பெற்றனர். 1/6/2009 பின்னர் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு டிப்ளமோ கல்வி தகுதிக்கான மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்காமல் மாநிலத்தில் பணிபுரியும் சக இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் கிடைக்காமல் 16 ஆண்டுகளாக மிகுந்த சிரமப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நிலையில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்து தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்தார். கடந்த ஆட்சியின் போது இதே போராட்டம் ஈடுபடும் போது அப்போ எதிர்க்கட்சியாக இருந்த தமிழக முதல்வர் அவர்கள் வாக்குறுதி அளித்தார். அதே போல 314 வாக்குறுதியை முன்னிட்டு அதாவது அவர்கள் இந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என கோரி இந்த அதாவது இப்பொழுது இடை ஆசிரியர்கள் இதே போராட்டம் ஈடுபடுகிறார்கள். மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதாவது பேசிக் சம்பளம் அடிப்படை ஊதியம் என்பது 20,600 இருப்பதாகவும் மற்ற அனைத்து மாநிலம் 35,000க்கு மேலே இருப்பதாக தொடர்ந்து இந்த கோரிக்கை முன்வைத்து குடும்பத்துடன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அஸ்வினி. நௌஷத், அதாவது தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அரசு தரப்பிலிருந்து ஏதேனும் பதில் அளிக்கப்பட்டதா? ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தை என்பது எட்டப்படவில்லை. தொடர்ந்து மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு மறுபட்சத்திலே இந்த போராட்டத்தை கைவிடப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர் இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரைக்குமே சங்கத்தை சேர்ந்தவர்கள் பொறுத்தவரைக்கும் தெரிவிப்பது ஒன்றுதான். மத்திய அரசு பொறுத்தவரைக்கும் ஊதியமாக 35,400 அதாவது டெல்லி, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார், ஜார்க்கண்ட், ஹரியானா, அருணாச்சலம், மிசோரம், கோவா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் 35,400 கொடுப்பதாகவும் அதே ராஜஸ்தானில் 33,800 சிக்கிமில் 30,200 தெரிவித்திருக்கிறார்கள். அண்டை மாநிலமாக கூடிய ஆந்திரா, தெலுங்கானாவில் 31,040, கேரளாவில் 35,600, கர்நாடகாவில் 41,300 என அடிப்படை ஊதியம் கொடுப்பதாகவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் குறிப்பாக 20,600 எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் முன்பாகவும் பின்பாகவும் பணியக்கூடிய எங்களுக்கு இந்த ஊதிய குறைபாடு இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு முன்பாக பணியை சேர்ந்தவர்களும் எங்களுக்கு இணையான பணி தான் செய்து வருகிறோம். எங்களுக்கு மட்டும் பாரபட்சம் என்ற கேள்வி முன்வைத்துதான் தொடர்ந்து அவர்கள் கோரிக்கை வைத்து வந்தார்கள். அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதுதான் இந்த போராட்டம் என்பது கடுமையாக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். அஸ்வினி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.